ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அந்த ஆர்ஆர்பி குரூப் டி அதாவது லெவல் 1க்கான எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முந்தானத்தே இந்த எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். இந்த வீடியோவில் அந்த எக்ஸாம் டேட் அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு 65லேருந்து ஒரு 90 நாள் வரைக்குமே டைம் இருக்குது. இதில் ஒரு 60 நாள் 60 டேஸில் எப்படி எஃபெக்டிவாக இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட கிளாஸ் பேட்ச் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் படிக்கணும், எப்படி பிளான் போட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம், எடுத்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவம்பர்லேருந்து எண்ட் ஆஃப் டிசம்பர். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் டி எக்ஸாம் 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்றனால என்டிபிசியை விட நிறையா லட்சம் பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 60லேருந்து 75 ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 to 30 டேஸ் வரைக்குமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. டெய்லி ஒரு 3 ஷிஃப்ட்டாக. நவம்பர் 17 ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாக்கா கண்டிப்பாக டிசம்பர் லாஸ்ட் வரைக்குமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 67 நாள் வரைக்குமே டைம் இருக்குது. உங்களுக்கு லாஸ்ட் செஷன் கிட்ட வருதுனாக்கா ஒரு 90 நாள் வரைக்குமே படிக்க டைம் இருக்கும். அதில் ஒரு 60 நாள் எப்படி படிக்கிறது தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் சிட்டி அந்த டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதிலேருந்து அந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 நாளில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 8/9/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நிறைய பேருக்கு இது எந்த எக்ஸாம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமலே இருக்கும். என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வேலேருந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் 22/1/2025 அன்றைக்கி பப்ளிகேஷன் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன் குரூப் டி எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் ரயில்வேலேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 32,438 வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. அதோட ஏஜ் லிமிட் எல்லாத்த பற்றியும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அதில் 2,694 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்குமே சில வேகன்சி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10th தான். இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 20, மேக்ஸ்லேருந்து 25, ரீசனிங்லேருந்து 30, கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 அப்படின்னு சொல்லி மொத்தம் 100 கொஸ்டின் 90 நிமிஷம் எக்ஸாம். நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையுமே எக்ஸாம் எழுத முடியும். சிலபஸ் எல்லாமே இதில் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி சிலபஸ் பற்றிலாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த ஸ்டடி பிளான்லேயே இதோட தமிழ் சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுற போகிற பேட்ச் பற்றி பார்த்துருவோம். பேட்சுக்கான அட்மிஷன் வந்து இன்னையிலேருந்து 11/9/2025 ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 வீக் அட்மிஷன் நடக்கும். 17/9/2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு 67 நாள் தான் டைம் இருக்குது. 1 வீக் போனுச்சுனாக்கா 60 நாள் தான் படிக்க டைம் இருக்கும். ஃபஸ்ட்டு டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனாக்கா. இந்த பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 599 தான் வச்சிருக்கோம். ஆல்ரெடி குரூப் டிக்கு பேட்ச் 1 கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச் வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். அதில் வந்து எல்லா கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். இது வந்து நியூ பேட்ச். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணாத ஃப்ரெஷர் மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா பழைய பேட்ச்லேயும் எல்லா மெட்டீரியலுமே கொடுத்துருப்போம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கானது 599 தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட ஒரு 22 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ் அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். மேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு ஒரு 28 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாக டெலகிராம் குரூப்பில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போனாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். 6 மந்த் இந்த பேட்சுக்கான வேலிடிட்டி உண்டு. இப்போ ஆரம்பிச்சிங்கனாக்கா February மந்த் வரைக்குமே நீங்கள் படிச்சுக்கலாம். இடையிலே பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் ஆஃபீஸர் அடுத்த என்டிபிசி எக்ஸாம் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரப்போகுது. அந்த எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்ஷன் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு 368 வேகன்சி. இதுவுமே பார்த்தீங்கன்னா என்டிபிசி கேட்டகரியில் வரது தான். அதாவது பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்தோட அந்த ஆனுவல் கேலண்டர் ஆர்ஆர்பியோட ஆனுவல் கேலண்டரில் இன்னுமே என்டிபிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். குரூப் டி லெவல் 1 எல்லாமே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஎல்பி டெக்னீஷியன் பேராமெடிக்கல் இது எல்லாத்துக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்த ஒரு என்டிபிசி குரூப் டி தான் வரணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதத்தில் வரும். நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ஸ்டடி பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். இங்கிலீஷில் கிடையாது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஸ்சிஆர்டி ஸ்டேட் சிலபஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் எடுத்துருக்கோம். அவங்களோட சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தமிழில் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் என்டிபிசி குரூப் டி இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேங்க் எல்லாமே அந்த குரூப்பில் கொடுத்துருவோம். ஸ்டேட் ஜிகே படிக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு.
அதில் ஒரு 100+ டாபிக், கரெக்டாக சொன்னால் ஒரு 105 டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஒரு புக் மாதிரியே ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். அதோட பிடிஎஃப் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர்லேருந்து ஒரு கரண்ட் அஃபேர், ஒரு 14 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். செப்டம்பர் 2024 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதுக்கு மாதம் வரைக்கும், அதாவது நவம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். மந்த்லி பிடிஎஃபாகவே நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டான ஸ்டடி மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே கிடைக்கும். இதை தவிர நீங்கள் வெளியிலேருந்து வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. இந்த ஒரு 60 நாள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கனாக்கா குரூப் டி எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஆனால் இந்த எக்ஸாம் எல்லாமே 2019 நல்ல மார்க்ஸ் எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். அதோட அனுபவத்தில் தான் சொல்கிறேன். 18ஆம் தேதி செப்டம்பர் 18ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெலகிராம் குரூப் மூலிமா தான் எல்லா மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து ஒரு ப்ரைவேட் டெலகிராம் குரூப், நம்மளோட ஓப்பன் டெலகிராம் குரூப் கிடையாது. தனியாக ஜாயின் பண்ணி விடுவாங்க. நம்மளோட அட்மின் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக 599 ரூபா பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இந்த பேட்சோட ஸ்டடி பிளான் பற்றி பார்த்துருவோம். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 8 மணி நேரம் உங்களால் படிக்க முடியும்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு படிக்கணும். அதாவது மேக்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு காலையில், அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் ஜிஎஸ் எல்லாமே மதியம் அப்படின்ற மாதிரி 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் மாலையில் மாற்றி கூட நீங்கள் படிக்கலாம். கரெக்டாக 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 55 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. நீங்கள் கட் ஆஃப் ரீச் ஆகுனா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் தான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த போர்ஷனில் கம்மியாக மார்க் எடுத்திங்கனாலும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் தான் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுன்றனால அதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்குமே கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நேரத்தை பிரிச்சுக்கோங்க. எல்லா டாப்பிக்குமே டெய்லி கொஞ்சம் நேரம் படிக்கணும். ஒரே டாபிக் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக முடிக்கணும்லாம் நினைக்காதீங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. இதுவே பார்ட் டைமாக நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு படிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 4 hours உங்களுக்கு டைம் கிடைக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமை பிரிச்சுக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கு 1 hour எடுத்துக்கோங்க. மற்ற டைமுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு ஜிஎஸ் அப்படின்ற மாதிரி படிங்க. உங்களோட ஒர்க்கிங் டைம், உங்களோட ஃப்ரீ டைம் உங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பிரித்து டெய்லி கொஞ்சம் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குரூப் டிக்கு டே 1லேருந்து இந்த 60 நாளைக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பிரித்து பார்த்துருவோம். ஒரு நாளையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. மேக்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி டெய்லி கொஞ்சம் படிக்கணும். அதில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஏன்னா அதில் வந்து 55 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதில் தான் நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? டே 1ல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேசிக் மேக்ஸு, அதோட ஷார்ட்கட்ஸு என்னென்ன மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே படிக்கணும். ஏன்னா ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா டைம் கம்மி, 90 நிமிஷம் தான் கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி மாதிரி 3 மணி நேரம்லாம் எக்ஸாம் இருக்காது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் மேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு டாப்பிக்குமே மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின் மட்டும் தான் ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கும். அப்படியே ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டாலும் அந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாமே எப்படி ஃபாஸ்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி அதோட ஷார்ட்கட்ஸு, பேசிக் மேக்ஸ் எல்லாமே படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கில் டெய்லி ஒரு டாபிக். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக் டான்ஸ் எல்லாமே, அந்த நாட்டுப்புற நடனங்கள் எல்லாமே. அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கோடிங் அண்ட் டீகோடிங். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா டாப்பிக்குமே. எல்லா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு. இந்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்கன்றனால சயின்ஸுக்கும் நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சயின்ஸ் எல்லாமே இந்த ஷெட்யூல்லே ஜாயின்ட் ஆகிருக்கும். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 4 days ஒன்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 பக்கம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 50லேருந்து 65 பக்கத்துக்குள்ளே தான் இருக்கும் ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே. எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்து அது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் டாபிக் வைஸாக படிச்சுட்டாலே போதும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நம்மளோட பாலிட்டி மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்லாம் எந்த மாதிரி டாபிக் வைஸாக பிரிச்சிருப்போம், பாலிட்டி எந்த மாதிரி பிரிச்சிருப்போம், ஒரு டாப்பிக்குமே எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதிலே வீடியோவில் காட்டியிருப்போம், பார்த்துக்கோங்க. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கில் இன்னொரு டாபிக். அதுக்கப்புறம் சீரிஸ் கம்ப்ளீஷன். ஓகேவா? அதாவது நம்பர் அண்ட் ஆல்ஃபபெட் சீரிஸ் எல்லாமே படிக்கணும். அடுத்து மேக்ஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் டே 5ல். ஓகேவா? அதுக்கப்புறம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பிளட் ரிலேஷன். இடையிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே படிக்கணும். கிளாஸிஃபிகேஷன். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர், 4 days ஒன்ஸு ஒரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இது எல்லாமே ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இந்த ஷெடியூல் எல்லாமே கீழே சிலபஸ் வைஸாக கொடுத்துருக்கோம் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் மேக்ஸு, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் மிக்சர் அண்ட் அலிகேஷன், ட்ரெயின் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, ஆவரேஜு, பர்சன்டேஜு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்,
அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கணக்குகள், அதுக்கப்புறம் மென்சுரேஷன் 2D 3D, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரி. குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் கேட்குற மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸ்லேருந்து அதிக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, டஃப்பாகவும் இருக்காது. உங்களால் ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் அதிகமாக கொஸ்டின் உங்களால் போட முடியும். அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கோடிங் அண்ட் டீகோடிங், சீரீஸ் கம்ப்ளீஷன், கிளாஸிஃபிகேஷன், பிளட் ரிலேஷன், வென் டயக்ராம்ஸ், சிலாயிசம், அதுக்கப்புறம் டைஸு, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸு, கேலண்டர், கிளாக்கு, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அனாலஜி, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அனலிட்டிக்கல் ரீசனிங், பசிலு, அதுக்கப்புறம் ஃபிகர் பேஸ்ட் ரீசனிங், அதாவது வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், அந்த பேப்பர் கட்டிங்கு, எம்பெடட் ஃபிகர்ஸ், இது எல்லாமே ரீசனிங்கில் படிக்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். டைம் எடுக்காமல் எப்படி ஸ்பீடாக போகிறது அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. அது எல்லாத்தையுமே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி வீடியோ கிளாஸஸாக ப்ராக்டிஸ் மெட்டீரியலாகவே நம்ம கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, எக்கனாமி அப்படின்னு சொல்லி அதில் என்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லி ஃபுல் டாபிக்ஸ் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்போம். எல்லாத்தையுமே தான் இந்த 60 நாள் ஷெடியூலில் என்னென்னக்கு எவ்வளோ படிக்கலான்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்குறோம். இந்த ஷெடியூலை எடுத்து பார்த்துக்கோங்க, டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஜிஎஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்காக பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஏன்னா பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க, அதுவும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து அதிக கொஸ்டின் வருன்றனால அது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பார்த்துக்கலாம். நிறைய பேர் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நீங்களே டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கனாலே நல்லாவே இந்த டாபிக் எல்லாத்துலேயுமே ரெடி ஆகிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் இந்த குரூப்பில் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவாங்க. எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.